நீங்க ஒரு வீடியோவ உங்க சோஷியல் மீடியாலயோ, ஒரு YouTubeலயோ போஸ்ட் பண்றீங்க. இத மத்தவங்க பார்க்கும்போது, வாவ்! அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு சாதாரண ஒரு ஸ்லோ மோஷன விட ஒரு சினிமாட்டிக் ப்ரோ லுக் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீடியோவ நீங்க நினைக்கிற மாரி வாவ்! அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பீட் ராம்பிங். இத தான் நாம இன்னைக்கு வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க வீடியோ ப்ளே பண்றேன். ஸோ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ல வந்து நம்ம ஸ்பீட் ராம்பிங் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஸ்பீட் ராம்பிங் பண்ண செக்ஷன். இதை எப்படி நம்ம வீடியோல பண்றதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இதுக்காக இன்னைக்கு நான் யூஸ் பண்ற ஆப் என்ன அப்படின்னா VN வீடியோ எடிட்டர் ஆப். இது ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுக்குமே வந்து இந்த ஆப் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஆப்பை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய கேலரியில இருந்து உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேம் வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்ல இந்த ஸ்பீட் ரேம்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செக்ஷனை மட்டும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். இந்த செக்ஷனை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய நார்மல் வீடியோ வந்து நம்மளுக்கு இங்கே ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த வீடியோவை அகெயின் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 செக்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்பீட் ரேம்ப் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த 2 வீடியோவை நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்பீட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டம், மாண்டேஜ், ஹீரோ டைம். இந்த மாண்டேஜ், ஹீரோ டைம், புல்லட் டைம், ஜம்ப் கட், ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் இருக்கிற கர்வ் ஆப்ஷன். அண்ட் ரெகுலரில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோட டியூரேஷனில் இருக்கிற அந்த ஸ்பீடை மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கர்வ் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மாண்டேஜ், ஹீரோ டைம் இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாண்டேஜ் நான் செலக்ட் பண்றேன். அப்போ நம்ம வீடியோவோட அந்த ஸ்பீட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இங்க நல்லாவே தெரியுது. இதுவே நான் புல்லட் டைம் யூஸ் பண்றேன் அப்படின்னா வீடியோட ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதே நான் ஜம்ப் கட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோ ஆகுது. அதே மாதிரி ஃபாஸ்டின் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் அவுட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனி ஸ்பீட் வேரியேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. பட் நாம் வந்து கஸ்டமாக அந்த ஸ்பீட் ராம்பிங் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே கஸ்டம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 5 டிஃப்ரெண்ட் டாட்ஸ். அந்த 5 டிஃப்ரெண்ட் டாட்ஸ்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எல்லோ லைன்ஸ் இருக்குது. இந்த எல்லோ லைன்ஸை வச்சு தான் நாம் இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லோ லைனை நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லோ லைனை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து இங்கே 2 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவை நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்லோ மோஷன் அண்ட் நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு என்னுடைய ஸ்பீடை வந்து கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பாயிண்ட்டையே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுனால சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது ஸ்லோ மோஷனில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னுமே இதை கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் இதையும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ஸ்லோ மோஷனில் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டைம் ஸ்லோ ஆகுது. அகெயின் நம்ம கீழே ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோவா நீங்க கேட்கலாம், இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோ மோஷன்லயே பண்ணிக்கலாமே, ஏன் வந்து ஸ்பீட் ராம்பிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோ மோஷன்ல பண்ணும்போது வீடியோட அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு மிஸ் ஆகும். பட் ஸ்பீட் ராம்பிங் பண்ணும்போது அந்த வீடியோலயே நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதுனால அந்த வீடியோட லுக் வந்து ஒரு சினிமாட்டிக் லுக் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வந்து நம்ம ஸ்பீட் ராம்பிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த போர்ஷனை நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நான் கஸ்டம் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை நான் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வீடியோ. இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த இடத்துல ஸ்பீட் ராம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நம்மளுடைய 2வது வீடியோ. அதில் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வீடியோஸில் நம்ம 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம ஸ்பீட் ராம்பிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுடைய நார்மல் வீடியோஸை இங்கே ஸ்பீட் ராம்பிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை சினிமாட்டிக் எஃபெக்டாக மாற்ற முடியும். ஸோ இது வந்து வீடியோஸ்க்கு மட்டும் கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் ரிவீலாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட வீடியோஸில் கூட இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸில் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது
பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய மொபைல் ஆப் வீடியோ எடிட்டிங் மாஸ்டர் கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் 10 டிஃப்ரெண்ட் மொபைல் ஆப்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆப்லேயும் வந்துட்டு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த டெக்னிக்ஸ் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபோசிப் டிஜிட்டல் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.